நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைட்டு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த பேர் இன்றைக்கி என்ன பேச போனோம்னா, திருச்சியில் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சியானந்தம் அவர்கள் ஆற்றிய உரையைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில மாநாடு திருச்சியில் கடந்த டிசம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகள் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சியானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பானதொரு உரையை ஆற்றினார். அந்த உரையை நீங்க பாருங்க. பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்திலே பரிதாபத்துக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், கேலி செய்யப்படுகிறார்கள். இது இவர்களுடைய அடையாளத்தை, கண்ணியத்தையே சிதைக்கக்கூடியதாக இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்றாட வாழ்க்கையிலே மிகப்பெரிய புறக்கணிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக மாற்றுத்திறனாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லோருக்குமான ஒரு சமமான உரிமையை பெற்றுத்தருகிற நோக்கத்தோடு தான் நம்முடைய அமைப்பு தமிழ்நாட்டிலே துவக்கப்பட்டு இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஒரு அமைப்பாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு செல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் முன்னெடுத்து சென்னையிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏன் டெல்லியிலும் கூட உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த அமைப்பு நடத்தியது போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த கோரிக்கைகள் அரசாங்கத்தினுடைய செவிக்கு எட்டியிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய நாடு முழுவதும் நம்முடைய அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பள்ளிகளாக நம்முடைய அரசு பள்ளிகள் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வரக்கூடிய இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய கல்வி நிறுவனங்களே இல்லை என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் அந்த கல்வி நிலையத்துக்கு சென்று வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த சரிவுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நம்முடைய நாடு முழுவதும் கிடைக்கக்கூடிய புள்ளிவிவரங்களை எடுத்து பார்க்கிற போது ஒரு 40% பள்ளிகளிலே கூட அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் எல்லாம் அங்கே இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கூட இப்பொழுதுதான் நம்முடைய அரசால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நாடு முழுவதுமே இந்த பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது மட்டுமல்ல, இது நம்முடைய உரிமை என்பதை வலியுறுத்தி எல்லா கல்வி நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக சென்று வரக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை கல்வி நிலையங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு அரசினுடைய கொள்கை முடிவாக ஏற்க வைத்தது நம்முடைய மாற்றுத்திறனாளி சங்கம் என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய உலகத்திலே பல்வேறு நாடுகளில், உலகத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டில் தான் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு பூட்டான், நம்முடைய இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பூட்டானில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியாவில் கூட மிக நீண்ட காலத்திற்கு பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டமும் கூட எல்லா இடங்களிலும் அமல்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் இந்த சட்டத்தை அமலாக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய அரசுகள் இல்லை என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த உரிமை சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. ஆகவே மாற்றுத்திறனாளிகள் உயர்கல்வி வரைக்கும் படிப்பதற்கு அனைவருக்கும் இலவசமான கல்வி வசதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதெல்லாம் இருக்கிறது எல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே சொல்ல முடியாது. ஆகவே காசு உள்ளவர்களுக்கு தான் கல்வி என்ற கொள்கை நம்முடைய நாட்டிலே அமலாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே கல்வி கிடைக்காத நம்முடைய மாற்றுத்திறனாளிகள்
இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தினுடைய கடைக்கோடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பொது சுகாதார வசதி இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கூட இப்பொழுதுதான் இன்றைக்கு நம்முடைய அரசு மருத்துவமனைகளிலே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடத்துவது, சிறப்பு உபகரணங்கள் வழங்குவது போன்ற நடவடிக்கை எல்லாம் கூட இப்பொழுதுதான் இந்த அரசால் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கூட தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு பிற மாநிலங்களில் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே தமிழ்நாடு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ந்து நம்மை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து போராடி தமிழ்நாட்டிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சலுகைகளை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சங்கத்தினுடைய போராட்டத்தின் விளைவாக பல்வேறு சலுகைகள் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசினாரே, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட நம்முடைய சங்கம் உருவாக்கிய கோரிக்கை தான். ஆனால் இந்த கோரிக்கைகள் இன்றைக்கு ஏற்கப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய சார்பாக சில பிரதிநிதிகள் அங்கே பொறுப்பில் ஏற்றிருந்தாலும் கூட நம்முடைய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எத்தனை பேருக்கு அங்கே அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கம், மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நேற்று நம்முடைய நாடாளுமன்றம் நம்முடைய ஒரு மோசமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. உங்களுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் பேசிய போது கூட அதை பற்றி குறிப்பிட்டார்கள். நம்முடைய மகாத்மா காந்தி பெயரிலே உருவாக்கப்பட்ட சட்டம் நம்முடைய நாட்டிலே ஏழை மக்கள் பட்டினியால் யாரும் சாகக்கூடாது என்பதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த போது 64 இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அரசை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்று கேட்டார்கள். பிரதமர் பதவி கூட கிடைத்த போது கூட அதையெல்லாம் மறுத்த இடதுசாரிகள் எந்த அமைச்சரவையினுடைய இலாக்கா வேண்டும் என்றெல்லாம் மற்ற கூட்டணியிலே சேரக்கூடிய கட்சிகள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த போது இந்த ஆதரவு தெரிவிப்பதற்கு 64 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழை மக்கள் யாரும் பட்டினியால் சாகக்கூடாது என்பதற்காக இடதுசாரி கட்சிகளுடைய கோரிக்கையால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த சட்டத்தை இன்றைக்கு நீர்த்து போக செய்கிற காரியத்தை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அந்த மசோதாவை நிறுத்தி வையுங்கள். நம்முடைய தேசத்திலே அனைத்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்தி பணியை செய்தவர் நம்முடைய மகாத்மா அவர்கள். அந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்குகிறீர்கள். அதிலே மாநில அரசுகளுக்கு சுமையை ஏற்படுத்துகிறீர்கள். அங்கே மக்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலை என்பதே கிடைக்காத போது 125 நாள் வேலை கொடுக்க போகிறோம், 60 நாள் இன்று ஆண்டுக்கு விடுமுறை விட போகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சட்டத்தை நீங்கள் நீர்த்து போக செய்கிறீர்கள். மாநில அரசுகள் மீது சுமையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த சட்டத்தை நிறுத்தி வையுங்கள், விவாதித்து எடுத்துக்கொள்ளலாம் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் பேசிய பிறகும் கூட இரவோடு இரவாக நேற்று இரவு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மோடியினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நண்பர்களே, எப்படி உரை இருந்தது? இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.